ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி சூப்பராக ஒரு சிம்பிளான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே எப்படி செய்யலாமென்று செய்து காட்ட போகிறேன். நிறைய மரக்கறி போட்டு நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி முதல்ல ஒரு 4 முட்டையை கொஞ்சம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சாடியாக அப்படி பொரிச்சு எடுக்க போகிறேன். க்ரம்பிள்ஸ் மாதிரி செஞ்சு எடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுட்டு அதை செய்து அங்கே எடுத்து வச்சுட்டு பிறகு இன்னொருக்கா திருப்பி சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிச்சு வந்த பிறகு குட்டி குட்டியாக வெட்டின இஞ்சி உள்ளியையும் கொஞ்சம் நேரத்துக்கு போட்டு வதக்குங்கோ. அப்போ தான் இஞ்சி உள்ளி வந்து அந்த எண்ணெயில் சேர்ந்து வர நல்லா இருக்கும். அந்த இஞ்சி உள்ளின்ற வாசம் தான் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயத்தையும் சின்ன வெட்டி போடுங்க. வெங்காயம் 2 வெங்காயம் நான் போட்டுட்டு அதையும் வதக்குங்கோ. வதக்கிட்டு நான் இன்றைக்கி எனக்கு வீட்டில் இருந்த மரக்கறியில் நான் போடுறேன். உங்களுக்கு என்ன மரக்கறி கிடைக்குமோ அந்த மரக்கறியை நீங்கள் போட்டு செய்யலாம். நான் போடுற எல்லா மரக்கறியும் போடணும் வேண்டியதில்லை. மரக்கறி வந்து உங்களோட விருப்பம். நான் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கேரட் போட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி போட்டு கொஞ்சம் க்ரீன் பீன்ஸும் நான் போடுறேன். ஒரு கொஞ்சம் அதையும் போட்டுட்டு வதக்குறேன். ஃப்ரோசன் க்ரீன் பீன்ஸ் அதையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வெள்ளை கோவா அதையும் கொஞ்சம் போடுறேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் லீக்ஸுன்ற இலப்பகுதி அதையும் குட்டி குட்டியாக வெட்டிட்டு எல்லாத்தையும் ஒரு கரண்டி தான் வதக்கக்கூடாது. நல்ல மரக்கறியெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கணும். நல்லா வதக்கி சாஃப்டாக்கக்கூடாது. வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி பிறகு கொஞ்சம் ஒரு லைட் சோயா சாஸ், கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சில்லி சாஸ், அதே நல்ல உரைப்பான சில்லி சாஸ் அதையும் போட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி போட்டு நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் தான் இது செய்கிறேன். குக் பண்ணிடுறேன் பாசுமதி ரைஸை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி குக் பண்ண அரிசியும் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயில் அந்த சோறு மரக்கறி எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வரணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னாலே அந்த நல்லா கொஞ்சம் பொரியணும். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் தேவைக்கிட்ட அளவு உப்பு போட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸையும் மேலால் போட்டு தூவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு இந்த பொரிச்சு வச்சுருக்க முட்டையும் இதோட சேர்த்து வதக்கி போட்டு அடுப்பை கொஞ்சம் நல்லா அந்த அடுப்பு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கணும். அப்போ நல்ல ஹை ஃப்ளேம்லாம் நல்ல வடிவாக அது வதக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்ல அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துட்டு கை விடாமல் வதக்கி விட தான் நல்லா பொரிஞ்சு வர நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் அதையும் போட்டுட்டு இறக்கிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். சாப்பிடக்க இன்னும் ஒரு நல்ல வடிவான ஓம்லெட் ஒன்று போட்டுட்டு மேலே வச்சுட்டு சாப்பிட்டீங்களா சூப்பராக இருக்கும். வீட்டிலேயே செய்து பாருங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.